தமிழரங்கம் நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஊறி போய் கிடக்கிற இந்த நாடக கலையை எதிர்கால தலைமுறைக்கு பதிவு பண்ணணும்ன்ற நோக்கத்தோட சுய செலவுல நாங்க நடத்திக்கிட்டு வர்ற சேனல் தான் தமிழரங்கம் யூடியூப் சேனல். எங்களுடைய இந்த வேலையை தொடர்ந்து பண்ணணும்னா உங்க ஒவ்வொருத்தருடைய மேலான உதவிக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தா இந்த QR கோடை பயன்படுத்தி உங்களால் இயன்ற உதவியை செய்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்குமாறு அன்போட கேட்டுக்கிறோம். போர்த்தம் போற நீ மூடிட்டு இருக்கிறியா? நீ மூடுறா. நீ பேரோட்டா ஒண்ணு தேவையில்ல போ. ஐயா நான் வரங்க ஐயா. அம்மா நில்லு. அன்பு சால் உலக பெருங்குடி மக்களுக்கும் அரசகுல வேந்தர்களுக்கும் அரசியல் அதிகாரிகளுக்கும் இந்த முப்பெரும் விழாவை காண வந்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எங்கள் முதற்க நன்றி வணக்கம். இங்கு பலர் இசையால் மயங்க வைத்த ஆடலரசி பாராட்டி இந்த முத்தாரத்தின பரிசாக எனக்கா உனக்கு எனக்கா உண்மையாவா? இந்த முத்தாரத்தை எதுக்கு அவங்களுக்கு கையை கொடுக்குறீங்க? இவள் இசையால் பலர மயங்களுக்கு சக்தி படைத்தவள். அதுக்கு இந்த முத்தார் நம்மிடம் இருந்தாலும் அவனிடம் இருந்தாலும் எதனா பணத்தை கொடுக்காத முத்தாரத்தை கைட்டு கொடுக்குறப்பா. உனக்கு தெரியாது என்ன யாரு முத்தாரம் தெரியுமா? யாருடைய முத்தாரம்? உனது தாய் மணிமேகலை இறந்து விட்டாலே அவளுடைய முத்தாரம் அது நம்மிடம் இருப்பதை விட அவளிடம் இருப்பது. என்னுடைய தாய் முத்தாரத்தை கைட்டு ஒரு நாட்டிக்காரிக்கு கொடுக்குறீங்க. நாட்டியார் கேவலமா பேச. ஏன் என்ன? அவள் இசையால் பலரை மயங்க வைத்து சக்தி படைத்தவள். ஏன்னா பணத்தை கொடுத்து அனுப்புங்கப்பா. பணம் கொடுத்தா செலவாகிடுமா? இது விலை மதிக்க முடியாது. பொக்கிஷ் மாதிரி வச்சிருப்பாங்களா? ஐயா எனக்கு இது முத்தாரமா? விலை உயர்ந்த முத்தாரமா? விலை மதிக்க முடியாது. ஆமா நான் கேட்கறேன்னு தப்பா நினைக்காதீங்க. இதுவரை நினைத்ததில்லை. தப்பாவே நினைத்ததில்லை. இது விலை உயர்ந்தது. விலை உயர்ந்தது அதான் உங்களுக்கு எங்க கிடைக்குது? எங்குமே கிடைக்காது. விலை மதிக்க முடியாதது. ஒரே ஒரு இடத்து தான் கிடைக்கும். எங்க? செய்யாறு மீனாட்சி சோழல் 30 ரூபாய். எவ்வளோ? 30 ரூபாய். எவ்வளோ? 30 ரூபாய். விளங்காதவனே, நீ காசு கொடுத்து வாங்கி கொடுத்தா கஷ்டம் தெரியும். நீ ஓசூர்ல போறவன். அவருடைய கிரைவில தெரியுமா? 30 ரூபாய். 30 லட்சம் தான். எனது மனைவி மணிமேகலை முத்தாரம். அது அந்த முத்தாரம் அறிவை கட்டவன். சரிங்க வரங்க. அம்மா உனக்கு உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் அனைத்தும் இருக்கு. எனக்கு கெஸ்ட் ஹவுஸ் தனியா காத்திருக்கு. எதுக்காக அவங்கள அரண்மனை தங்க வைக்கிறீங்க? இருக்கட்டு விடுமா. ஏன்? வந்தார வாழ வைத்த நாடு இந்த தமிழ் மண்ணு. வந்த இரட்டை அடித்து வழக்கம் அல்ல. அதனால இருக்கட்டும் விடு. பாய் மூடுங்கப்பா. பாக்குறவங்கள யாரும் நாட்டு மக்கள் கேவலமா பேசுவாங்க. அவங்கள அனுப்பிச்சு விட்டு போயிட்டோம். நீ கேவலமா நினைக்காம சரி. நீ ஒருத்தி இருந்தா போதும். அப்பா நான் சொல்றது கேளுங்க. உங்களுக்கு வேணா அம்மா நான் சொல்றத நீ கேள். உனக்கு வயசு பத்தாது போவாதீ. எனக்கு வயசு பத்தாதா? அவங்களுக்கு அரண்மனை தங்க வைக்க போறீங்க. அப்ப நான் வேணா நான் சொல்றது கேளுங்கப்பா. சொல்றத நீ செய்யுமா. போமா உணவரை நீ ஓய்வு எடுப்போ. உனக்கு தேவை இல்லாது. நீங்க என்ன பண்ணிக்கங்க. ஐயா எனக்கு கெஸ்ட் ஹவுஸ் தந்திருக்கீங்க. ஆமாமா ரொம்ப நன்றி. ஆனா ஒரே ஒரு விஷயம். என்ன விஷயம்? எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? அவர் பண்ண மாட்டாரு. மத்த எல்லாம் எந்த இல்லங்க, எனக்கு கெஸ்ட் ரூம் எந்த ரூம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. ஒரே ஒரு ரூம் மட்டும் எனக்கு கம்ஃபர்டபுள் வேணும். உனக்கு இல்லாத எதுவுமே கிடையாது. எந்த ரூம்னு சொல்லு, நான் பாத்துக்கிறேன். ஒன்னும் இல்ல, இந்த ரெஸ்ட் ரூம் இருக்குல்ல. ரெஸ்ட் ரூம்னா பாத்ரூம். பாத்ரூம். இந்தியன் பாத்ரூம் பளிங்கல் போட்டு வச்சுக்கிறேன். அங்கே சாப்பிடலாம், அங்கே போலாம், அங்கே பார்த்து தூங்கலாம். அவ்வளவு பிரமாதமா. எனக்கு இந்தியன் வேண்டாம். ஏன் முட்டி போட்டு உட்கார முடியல? ரெஸ்ட் தான் வேணும். முட்டி போட்டு உட்கார முடியல. முட்டி வலிக்குது. அப்படியே உட்கார்ந்தே போகணும். உனக்கு அதை விட ஒசி என்ன? நீ உட்கார்ந்தே போக தேவையில்ல. அதை விட ஒசி. நேத்தா நெட்ல பார்த்து ஆர்டர் பண்ணிட்டேன். அமெரிக்கால இருந்து ஹெலிகாப்டர்ல வந்துங்குது. நாளைக்கு பாத்ரூம்ல மாட்டி விட்டுறேன். எப்படிங்க? நீ உள்ள போ. நீ போய் அப்படி நில்லு. ஒரு பைப் ஒன்று ஒரு வச்சு நான் டர்ன்னு எல்லாம் காத்து மூலியமா போறம்போக்கு. நீ போ. புது மாடல் நீ தான் ஓபன் பண்ணணும். எந்த ஓபன் ஆகணும். ஐயா வாய மூடுறீங்களா ஐயா? உனக்கென்று நீ போய் எவ்வளவு ஆண்டவர்கள் சான்றோர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். உன்னை போன்றவர் இருக்கிறார். அப்படி யாரும் வரல. இல்லன்னா விடு. என்ன வார்த்தை பேசணும், ஏது வார்த்தை பேசணும்ன்ற அறிவு இருக்காது. அதெல்லாம் இருந்தா நான் அங்க வரேன். இந்த சமுதாயத்துல எதுக்காக வாழ்ற? வாழ்ந்தா கொஞ்ச நாள் கூட ஒழுக்கமா தண்ணி குடிப்பா. தண்ணி குடிப்பா. வந்தா உன்னை தண்ணி கொடுக்காதீங்க. அச்சின்னு போடுண்டா. பால் போட்டு கொடுக்கும். அப்படியெல்லாம் வெளியே போட்டுங்க. குட்டை எடுத்து வச்சிருக்கோம். அதெல்லாம் சுத்தி நின்று சாவடிக்காதீங்கப்பா. சுத்தி நின்னாவே அவன் பார்த்துட்டு பயத்திலே சேர்த்து போறான். பணா போடா. இல்ல நான் கேக்குறேன். நீ தலையாட்டாதடா. டேய் ஒண்ணு முடியலையா? நான் உனக்கு மேல அது பண்ணுவேன். வாய மூடு.
என்ன பேசணும் ஏது பேசணும் அந்த அறிவு இல்லையா? அதெல்லாம் அந்த ஐயா உன் பக்கத்துல இவருக்கு நெஞ்சு வலிக்குதான். நெஞ்சு வலிக்குதுன்னு வந்த அப்போ செத்துருவேன். ஐயா வரங்க. அப்பயே சொல்லலான்னு பார்த்தோமா மோ போறதான் போறேன் ஃபேர் ஆட்டோ மேரிக்கிறேன் ஃபேர் ஆட்டோ மேரிக்கிறேன் எவனா 2 பேர் உக்காந்து வந்து போறான். அது ஷேர் ஆட்டோடா. ஏதோ ஒரு ஆட்டா 2 பேர் உக்காந்து வந்து போறான். பின்னாடி பாத்துக்கினே போ. அப்படி இல்லைன்னு வச்சுக்க நாளைக்கு ஆச்சரிக்கிட்டு போ செதி கூட்டு வரும் போ கேட்டுங்கடி கதையை சேர்த்து ஐயா வர அகட்டுமா? சரிங்க ஐயா. சிறந்த உணவு இருக்கிறது, உணவருந்து ஓய்வு. ஆமா பிரியாணிக்கு பிரியாணி இல்ல, இல்ல பிரியாணி. குசுகோ ஒரு டாபர் படிச்சவடியா வரங்க ஐயா. அண்ணா, எதிராக இருந்தோம், இப்ப நண்பராகி விட்டோம். மறப்ப மன்னிப்போம். நாட்டில் போய் வருகிறேன். நாங்கள் சென்று வருகிறோம். மகன்ராய், பகமையை மறந்து விட்டாய். உனக்கு விருந்திருக்கிறது, கண்ணுக்கு செவைக்கு விருந்தளித்து விட்டேன். சிறந்த உணவருந்து நீ ஓய்வெடுப்பாய். மிக்க மகிழ்ச்சி, வருகின்றேன். நாங்கள் சென்று வருகிறோம். இந்த முப்பெரும் விழாவை காண வந்த அனைத்து அன்பு உலகளுக்கும் உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் அனைத்து பார்த்துக் கொள்கிறேன். சென்று போய்விடுங்கள். நான் பட்ட வலையில் சிக்கிவிட்டேன். மணிபுரி நாட்டு மன்னர் எதிர்பார்க்காதெல்லாம் நடந்து போச்சு. மாலை கேட்டு குத்துட்டான், இடம் குத்துட்டான். இனிமே தான் ஒவ்வொரு கையா நம்ம நவுத்தணும். அரண்மனையில் சாருமதி பார்த்துக் கொள்வார். சரி அவளுக்கு உறுதுணை. நான் என்ன பண்ணணும்? நான் சொல்வது சொல்லு. வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோணாகி யான் எனதென்றவரை கூத்தாட்டுவானாய் நின்றாயே என் சொல்லி வாழ்த்துவோமே. அங்கிருக்கும் எம்பெருமான் இங்கிருக்கும் அனைத்து மக்களையும் காக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தனை செய்யும். மாதத்திலே சிறந்தது மார்கழி, யாகத்திலே சிறந்தது அஸ்வமேத யாகம், நதிகளிலே சிறந்தது கங்கை நதி, மலர்களிலே சிறந்தது செண்பகப்பூ, நெல்லுக்கழகு சின்னச்சம்பா, சொல்லுக்கழகு அரிச்சந்திரன், வில்லுக்கு அழகு விஜயன், நகரத்துக்கழகு நமது காஞ்சிமா நகரம், கிராமத்துக்கழகு நமது அரசாணைப்பாளையம். இந்த அழகு வாழ்ந்த மண்ணிலே எங்களை அழைத்து வந்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எங்கள் முதற்க நன்றி, வணக்கம். தங்க தாமரை போல் வீற்றிருக்கும் நமது கிராம தலைவர்களுக்கும், தாமரை தாக்கக்கூடிய கிராமத்து நண்பர்கள் அனைவருக்கும், அந்த இதழுக்குள் இருக்கக்கூடிய தேனை பருக வந்ததை போல் அலைகளை திரண்டு வந்த எங்கள் ரத்தத்தின் ரத்தமான சொந்தங்கள் அனைவருக்கும், அரும்பாடுபட்டு அயராது உழைத்து இன்றைய ஆலயத்தை கட்டி குடமுழக்கு செய்து இன்றைய 48வது நாள், அதாவது மண்டல அபிஷேகம் முடித்து இங்கே அரும்பாடுபட்ட நமது ஆலயத்தின் தர்மகர்த்தாக்களும் நமது கிராமத்து பொதுமக்களுமாக ஒன்று சேர்ந்து எங்கள் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு வட்டம் குறும்பூர் கிராமம் எங்கள் ராஜேஸ்வரி நாடகம் என்ற குழுவை பாராட்டி 201 ரூபாயும் இங்கே தற்போது தவளை வைத்தாடி அருமை தம்பி போடுத்த காந்தபாளையத்தை சேர்ந்த அருளுக்காக 101 ரூபாயும் ஆக மொத்தத்தில் 302 ரூபாய் வாரி வழங்குகிறார்கள். நமது கிராமம் ஆள் போல் தலைத்து அருகு போல் வேரோடி மூங்கில் போல் முதிர்ந்து நீண்டாயிலும் நிறைந்த செல்வத்தை பெற வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன். நன்றி, வணக்கம். எனக்கு 3 தடவை குத்துட்டேன்னா குதிரை மாத்திட்டேன்.